அதில் ரொம்ப கவனமாக இருங்கள். ஒழுக்கம் ஒரு பெண்மணிக்கு மிக மிகவும் முக்கியமான ஒன்று. நபிகளார் சொன்ன இன்னொரு செய்தி முஸ்னத் அகமதில் இடம்பெறுகிறது. ஐயிமா இம்ராத்தின் இஸ்தாத்தரத், எந்த ஒரு பெண்மணியாவது நறுமணத்தை பூசிக்கொண்டு மர்ரத் பி கௌமின் யஜிது ரீஹஹா, அந்த நறுமணத்தை அடுத்தவர் நுகர வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தில் சென்றால் ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்று சொன்னார். வீட்டில் நல்ல நறுமணம் எல்லாம் பூசிக்கிட்டு அடுத்தவனை காட்டுவதற்காக போனீங்கன்னா இது விபச்சாரத்துக்கு சமம். அடுத்தவனை ஈர்க்கிறீங்க, ஆண்களை கெடுக்கிறீர்கள். அந்நியர்கள் இருக்கும் அவைகளில் நறுமணங்களை பூசிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், ஐயிமா இம்ராத்தின் அசாபத் பஹூரன் வலா தஷ்ஹது மானா இஷா அல் ஆஹிரா. சஹி முஸ்லிமில் இடம்பெறுகிறது, யார் நறுமண புகையை போட்டுக் கொண்டார்களோ அவர்கள் இஷா தொழுகையில் நம்முடன் கலந்து கொள்ள வேண்டாம், தொழுகை கூட வந்துடாதீங்க. உங்க நறுமண புகை அடுத்தவர்களை கெடுத்து விடலாம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி வெளியே செல்லும் பொழுது நறுமணங்கள், அதை போன்று பூக்கள், குறிப்பாக மல்லிகை பூவை தலை நிறையாக வைத்துக்கொண்டு ஆண்கள் இருக்கும் அவைகளில் போகக்கூடாது.